முதல் மாடியோடு ஒரு வீடு. முல்லாவுக்கு அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் அவரது மன்னர். மேல் பகுதியை படைத்தளபதிக்கு கொடுத்திருந்தார். படைத்தளபதியின் மனைவி கல் உரலில் மாவு இடிப்பாள். எங்கே? முதல் தளத்திலே. அவள் இடித்த இடி ஓசை இடியில் கீழ் வீடே இடி இடி என ஆடி போகும், அதிர்ந்து போகும். இது முல்லாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவாகி போய்விட்டது. தளபதியிடம் போய் மென்மையாக எடுத்து சொன்னார், மேல் தளத்தில் கல் உரலில் மாவு இடிப்பது நல்லதல்ல. பெருத்த இடியோசையாய் அது எங்களுக்கு இடியாய் விழுகிறது. கீழ்த்தளத்திற்கு வந்து நீங்கள் இடிக்கலாமே தரையிலே, கட்டடத்துக்கும் அதுதானே நல்லது. கேட்டவுடன் பொங்கிவிட்டார் தளபதி. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இது மன்னர் கொடுத்த மாடி வீடு. அதில் என் மனைவி எப்படியும் இடிப்பாள். அதை நீ கேட்க தேவையில்லை. தரமாக அதட்டி அனுப்பிவிட்டார் தளபதி. பார்த்தார் முல்லா. மறுநாள் என்ன செய்தார் தெரியுமா? கடப்பாறை சகிதமாக கிளம்பி விட்டார். கிளம்பிய வேகத்தில் தனது கீழ்த்தள வீட்டு சுவரை இடிக்க ஆரம்பித்து விட்டார். சத்தம் கேட்டு ஓடி வந்த தளபதி, கீழே எதை போட்டு இப்படி இடிக்கிறாய் என்று அதட்ட, எனது வீட்டைத்தான், இந்த வீட்டை முற்றிலுமாக இடித்து விட்டு புதிதாக மாற்றி கட்டப் போகிறேன். இப்படி முல்லா சாந்தமாக சொல்ல, முட்டாள் முல்லாவா நீர்? கீழ் வீட்டை இடித்தால் மேல் வீடு என்ன ஆகும் யோசித்தீரா? இப்படி மேலும் தளபதி கத்த, அவர் நேற்று பொங்கிய அதே வார்த்தைகளால் இப்பொழுது முல்லா பொங்கிவிட்டார். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது எனக்கு மன்னர் கொடுத்த கீழ்த்தள வீடு. இதை நான் எப்படியும் இடிப்பேன். அதை கேட்க நீ யார்? அதன் பிறகு அங்கே சமாதானம் நிலவியது. மேல் தள இடியோசை இனிதே நின்று போனது. எதிர்வினை அது வெளி உலகின் ஒலி அல்ல, உள்ள பிரதிபலிப்பு வலி. வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான், பின் தினையையா அறுப்பான்? நீ எப்படி எதிர்வினை கொள்கிறாயோ அதுவே உன் வளர்ச்சியின் அளவீடு. உடனடி எதிர்வினை அது உணர்ச்சியின் குரல். தாமத சிந்தனையுடன் கூடிய எதிர்வினை அது ஞானத்தின் குரல். ஒவ்வொரு எதிர்வினையும் உன் உள்ளத்தின் கண்ணாடி. அதிலேதான் உன் உண்மையான முகம் தெரியும். எதிர்வினை என்பது வெளி செயல்பாட்டு விடையல்ல, உள் மன செயல்பாட்டுக்கான அறிகுறி. அதனால் மன அமைதி என்பது எதிர்வினையின் முடிவு நிலை அல்ல, எதிர்வினையே இல்லாத ஒரு நிலை. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அன்புக்கும் உண்டு, துரோகத்துக்கும் உண்டு. கெடுவது செய்யின் விடுவது கர்மம். கேடு என தெரிந்தால் அதனை விடுவதே உத்தமம். நினைவிருக்கட்டும் நட்பே, எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடை மௌனம்தான். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகைதான். இப்படி ஒரு காதல் பிதற்றல். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று நியூட்டன் விதி கூறுகிறது. ஆனால் காதலில் மட்டும் அந்த விதி தோற்று போகிறது. எந்த ஒரு எதிர்வினையும் அந்த சைடிலிருந்து இல்லையே, அது ஏன்?